அடுத்து என்ன பண்ணலாம் ஸ்டூடியோ 9ல அப்படிங்கிற போது தேவைப்பட்ட விஷயம்தான் வந்து ஏன்னா தர்மதுரைன்னு வந்து நீங்க பாட்டு பார்த்துருப்பீங்க. எல்லா பாட்டுமே அந்த படத்துல வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. நல்லா போய் ரீச் ஆச்சு. நல்ல மக்கள்கிட்ட போய் பெருசா ரீச் ஆச்சு. சரி, ஓகே, நான் அப்பயே நாம நினைச்சதுதான் வந்து ஸ்டூடியோ 9 மியூசிக் ஆரம்பிச்சிடலாம்னு நினைச்சு தான் நான் அப்பயே பிளான் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்டா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் பண்ண முடியல. பட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். தர்மதுரை 100வது நாள் ஃபங்க்ஷனை வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே 100வது நாள் முடிஞ்சிருச்சு. இதை பண்ணணும் அப்படின்றது சீல்டெல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா ஓடி படம் வெற்றி அடைஞ்சு அதோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாபம் அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு ஓவர்ஃப்ளோவாகவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுவே ஒரு தர்மதுரை கிடைச்ச பெரிய வெற்றி. அப்போ கண்டிப்பா வந்து சீல்டு கொடுத்து எல்லாத்துக்குமே அந்த படத்தோடு நடிச்ச டெக்னீஷியன்ஸ், பண்ண டெக்னீஷியன்ஸ், நடித்த ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் உழைத்த எல்லாரும், அது லைட் மேன் முதற்கொண்டு வந்து இந்த படத்தை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட உருவானால் அது ரொம்பவும் ஆச்சரியம் சினிமாவில். ஏன்னா ஒரு படம் வெளியே வரலன்னா 1000 காரணம் சொல்லுவான். டைரக்டர் மேலே சொல்லுவான், ஹீரோ மேலே சொல்லுவான், தயாரிப்பாளர் மேலே சொல்லுவான், படம் நல்லா இல்லைன்னுவான். ஏதோ வாய்ப்புகள் பெறுவதற்கு, அதாவது பெறுவதற்கு காரணங்கள் சொல்ல மாட்டாங்க, நிராகரிக்கப்படுறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு சூழலில் என் படத்தில் நடித்த அதே கதாநாயகன் திரும்ப என்னை அழைத்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்குவது என்பது அது விஜய் சேதுபதியின் பெருந்தன்மையை இது காட்டுது. என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அது காட்டுது. விஜய் சேதுபதி என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு தான் இந்த 100வது வெற்றி விழா நான் தந்ததாக நான் நினைக்கிறேன். இது ஒரு அன்பு பரிசு. நான் என்பது கூட ஆணவத்தால் சொல்லப்பட்ட சொல்லல்ல. ஒரு படத்தின் கேப்டன் என்கிற முறையில் அதை ஒரு பணிவான சொல்லாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல என்ன துரதிருஷ்டமோ எனக்கு தெரியவில்லை, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆடியோ ஃபங்க்ஷனிலும் கலந்து கொள்ளவில்லை. இந்த ஃபங்க்ஷனுக்கும் தாமதமாக அழைத்ததால் அவர் வேற ஒரு கம்போசிங் இருந்ததால் அவரால் இந்த நிகழ்வுக்கு வர முடியவில்லை. உண்மையிலே அவருடைய பாட்டு வரிகள் என்பது எனக்கு இந்த படத்தில் நான் நினைத்து பார்ப்பேன். ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆழ்த்துக்குது அப்படிங்கிற பாட்டு இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஒலிக்குதுன்னா கவிப்பேரரசு அவர்களுடைய அந்த வரிகள். கூட கேட்டேன், கொஞ்சம் தொட்டா குண்டர் சட்டம் பாயுமா அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தார். அதை எனக்கு தடா சட்டம் பாயுமான்னு எழுதலாமே கவிஞர் கேட்டேன். ஏன் கொஞ்சம் தொட்டா தடா சட்டம் பாயுமே எழுதலாமே, ஏன் குண்டர் சட்டம் போட்டீங்க? இல்லை, இளமையானவங்க மேலே குண்டர் சட்டம் தாயா போடுவாங்கன்னார். அந்த மாதிரி எனக்கு எப்போதும் இந்த படங்களில் இலக்கியத்தரமான பாடல்கள் எழுத வைரமுத்து அவர்களுக்கு யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் மறுபடியும் இணைந்து இந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேருவதற்கு காரணமான யுவன் சங்கர் ராஜா. அதே போல இந்த படத்தில் மக்க கலங்குதப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை எழுதி பாடியது மதிச்சியம் பாலான்ற ஒரு இளைஞன். இந்த இளைஞனை வந்து நான் மதுரையில் ஆடிஷனில் கண்டுபிடிச்சோம். இந்த இளைஞன் ஒரு காளி கோயில் முன்னாடி பாட்டு பாடுற ஒரு ஆள். ஏன்னா அந்த கோயில் பாடிட்டு இருந்த அந்த ஆள் அந்த மதிச்சியம் பாடா தானே எழுதி பாடிய அந்த பாட்டு இன்னைக்கு உலக புகழ் பெற்று. அதே போல ஆரம்பத்தில் பேசும் பொழுது தயாரிப்பாளர் இங்கே அவர்கள் குறிப்பிட்டார். ஏனென்றால் விஜய் சேதுபதி அத்தகைய செயல்களை எல்லாம் செய்வது கிடையாது. ஒரு படத்தின் நடனத்தை 50% அவரே அமைத்தார் என்று சொன்னார். அப்படி சொல்வதை கூட விஜய் சேதுபதி விரும்ப மாட்டார். ஏனென்றால் எப்பொழுதும் தன் எல்லையை மீறி விஜய் சேதுபதி நடந்து விட்டதில்லை. அந்த படத்தின் பாட்டை முதல் நாளில் நாங்கள் எடுக்க முயற்சி செய்தோம். ஏன்னா அந்த கான்செப்ட் படி அந்த பாட்டில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் குடும்பத்தை வந்து கேவலப்படுத்திட்டாங்க, ஒரு சாவு வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுற அந்த கான்செப்ட். ஸோ அவனுடைய புத்தியில் எப்பயுமே ஒரு கல்லூரி மாணவன் இருக்க வேண்டும் அப்படின்றது ஏற்கனவே அது சொல்லப்பட்டது. அந்த பாடலை நாங்கள் எடுத்தோம். ஆனால் அதன் பிறகு அந்த பாடல் ஒரு முறையாக ஒரு நடன இயக்குனரால் எடுக்கப்பட வேண்டும், அவர்களின் ஒப்புதலோடு நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால் அந்த படத்தை அவரை தினேஷ் அவர்களை வரவழைத்து அவரிடம் ஒட்டுமொத்தமான கான்செப்டை சொல்லி நடிகருக்கு அந்த கான்செப்ட் விளக்கப்பட்டு நடன இயக்குனர் தினேஷ் அவர்களின் ஒப்புதலோடு
தினேஷ் அவர்கள் எடுத்த பாடல் தான் அந்த மக்க கலகுதப்பா பாட்டு. அவர் எடுத்த அந்த ஃபுட்டேஜை தான் நான் படத்தில் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த படத்தின் நடன இயக்குனர் வந்து தினேஷ் அவர்கள், அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். இந்த அளவுக்கு மக்களிடையே சென்று சேர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த 2 இளைஞர்கள், ஆர்.கே. சுரேஷ், விஜய் சேதுபதி. இந்த 2 இளைஞர்கள் என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இந்த படம் மிக விரைவாக வேகமாக எடுக்கப்பட்டது. ஒரு படம் வேகமாக எடுக்கப்படுகிறதுனா எடுக்கிற ஆள் முக்கியமான ஆள். அது என்னுடைய தம்பி. அது ஏற்கனவே அந்த மண்ணில் பிறந்த ஒரு சிங்கம். எந்த நேரத்தில் எங்கே சூரியன் வரும்னு முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு ஆள் சுகுமார், கேமராமேன் சுகுமார். இல்லைன்னா அதை 50 நாள் 52 நாளில் வேகமாக எடுக்க முடியாது. நாள் என்பது குறைவான். ஆனால் அந்த படத்தில் செலவுன்றது ஜாஸ்தி. நான் எங்கெல்லாம் போய் எடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து சுரேஷ் வந்து எனக்கு முன்னோடிய இருந்தாப்புல முன்னாடியே இருக்கிற அனுமதிகள்லாம் வாங்கி ரொம்ப சிறப்பாக அந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். ஸோ பத்திரிகை நண்பர்கள், இந்த படம் வெளிவந்தபோது இந்த படத்தின் நல்லியல்பு காரணமாக இது மக்களிடையே போய் சேர வேண்டும். ஏறக்குறைய என் வாழ்நாளில் 22 வருடம் கழித்து நான் இயக்குனராகி 10 வருடங்கள் ஆகிவிட்டது. 2007 நான் இயக்குனராக ஆனேன். இப்படி ஒரு 100வது நாள் நிகழ்வை நான் பார்ப்பதற்கு 10 வருடங்கள் திரைப்படங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ நான் எடுத்த 5வது படமான இந்த படத்தில் இந்த 100வது நாள் நிகழ்வில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இந்த நாளை தந்த ஆர்.கே. சுரேஷுக்கு ஒரு இயக்குனராக இருந்து அவருடைய பார்வையிலிருந்து இந்த நாள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி காமக்காப்பட்டி அன்பு செல்வி ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லுனா என்னையா நிற்கிற ஒரு பொண்ணு, தனக்குள் எவ்வளவு திறமை இருக்குன்னு கூட தனக்கு தெரியாத ஒரு கதாநாயகி இந்த படத்தில் வந்து அவ்வளோ உயிர். விஜய் சேதுபதி தம்பி உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி சுரேஷ் அவர்களை காட்டிலும் அவருடைய தந்தையார் மிக மிக எனக்கு வேண்டியவர். தம்பி இந்த துறைக்கு வந்த பிறகு அவரை அரவணைத்து இந்த துறை என்னென்ன நிலைகள் இருக்கிறது என்பது சொல்லியபடி அவர் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்து வருகிறார். இந்த படத்திற்கு மிக மிக ஒத்துழைப்பு நல்கியது தம்பி விஜய் சேதுபதி தான். அவரும் சுரேஷும் இணைந்து இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் இந்த படம் மாதன் வந்து எக்ஸ்பிரஸ் அவனிலிருந்து எம்ஆர்சி நகர் போகிற வழியில் உட்லண்ட் தேட்டரில் பார்த்துட்டு மிகப்பெரிய க்ரௌடு, இந்த மாதிரி க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை. உடனே என்னுடைய ட்விட்டரில் நான் அந்த செய்தியை போட்டேன். அந்த செய்தி உண்மை என்பது பறைசாற்றுவதற்கு தான் இந்த விழா. முதல் திருவிழா கேட்கும் பொழுது நான் என்னுடைய குலதெய்வத்தை நினைத்து வணங்கினேன். அது வீழ்பாகவில்லை. மிக சிறப்பான இடத்தை இந்த படம், அதுவும் விநியோகஸ்தர்கள் வந்து ஓவர்ஃபுல் கொடுக்குறார்கள் சொல்லும் பொழுது இதுதான் உண்மையான வெற்றி. எப்படி ஒரு விநியோகஸ்தர்கள் தன்னுடைய வருவாய்க்கு மீறி வரும் பொழுது அது ஓவர்ஃப்ளோ அதிகமாக வந்திருக்கும் போது தயாரிப்பாளருக்கு கொடுக்குறார்கள், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஆகவே இது அறுதிட்டு உறுதி கூறலாம், மிகப்பெரிய வெற்றி படம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட படத்தை இயக்கிய சீனு ராமசாமி, அவரை பற்றி அதிகம் கேள்விப்பட என்னுடைய நிறுவனத்துக்கு அவர் ஒரு படம் பண்ணி தரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அது விரைவில் நடக்கும் என்று இந்த நாளில் அறுதிட்டு உறுதி கொள்கின்றேன். ஆகவே திரையுலகம்
மிக சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு இந்த விழாவை சான்று என்று கூறி படத்தில் பங்கு பெற்ற அத்துணை கலைஞர்களுக்கும் என் ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.